இப்போ என்னென்னா எங்கிட்ட வந்து கூட்டணிக்கு வர்றேன்னா அவங்க வரவும் இல்லை, எங்கள் தலைவர் பேசவும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், தமிழ்நாட்டில் வந்து போட்டி திமுகவுக்கும் என்டிஏக்கு தான். அதிமுகங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை. என்டிஏல பல கட்சிகள் சேர்ந்துருக்கு, அதில் தான் அதிமுக ஒரு கட்சியாக இருக்குது, அவ்வளோதான். என்ன அழைப்பாளர் காத்துக்கிட்டே இருக்கான், இது வரைக்கும் கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் என்றாரு. அதுக்கடுத்து மாநில தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு. இல்லை, உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது எங்கள் முதலமைச்சரும் ராகுலும் பேசி முடிப்பாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ரெண்டு தலைமையும், மத்திய அரசு தலைமையும் அவங்க வந்து தேசிய கட்சி, நம்ம மாநில கட்சி, இரண்டு கட்சிகளும் பேசி கூட்டணி முடிவு பண்ணுங்கிறத ஏற்கனவே அவங்க கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ தலைவர்கள் பேசிக்கிடுவாங்க, அதேமாதிரி அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, விரைவில் அது பேசுவாங்க. தொல் திருமாவளவன் வந்து பாமக கூட்டணியில் இடம் பெற்றால் நாங்கள் வெளியே போகிறது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இது அதாவது வந்து அப்படி இன்னும் இதுவரைக்கும் அப்படி ஒரு முயற்சியே எதுவும் வரல. இப்போ என்னென்னா எங்கிட்ட வந்து கூட்டணிக்கு வர்றேன்னா அவங்க வரவும் இல்லை, எங்கள் தலைவர் பேசவும் இல்லை. அது வந்தால் தான் அந்த பேச்சு கேடம். இப்போ எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காமல் இருக்கையில் நாங்கள் வந்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இதை பொறுத்தளவில் கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், 8-9 வருஷமாக எல்லா தேர்தலையும் இந்த கூட்டணி உறுதியாக இருந்து சந்திக்குது. அரசியல் கூட்டணி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஏதோ சந்தர்ப்பாத கூட்டணி அல்ல, இது வந்து அரசியல் கூட்டணி. ஆக இது உறுதியான கூட்டணி. கண்டிப்பாக அந்த கூட்டணி தான் இருக்கும். வேறு ஒன்றும் நீங்கள் வந்து வர்றதும் சேர்றதும் புதுசாக வந்தால் அது தலைவர் முடிவு பண்ணுவார், நேரத்தை சொல்லிட்டேன். அதான் 2026 தேர்தலில் அதிமுகவும் திமுக தான் பிரதான எதிரிங்கிறாங்க, டிவிகேவும் பிரதான எதிரி எங்களுக்கு வந்து திமுக தான் சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் தலைவர் சொன்னதை நீங்கள் கவனிச்சீங்களா? நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், தமிழ்நாட்டில் வந்து போட்டி திமுகவுக்கும் என்டிஏக்கு தான். அதிமுகங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை. என்டிஏ, அதாவது திமுக வெர்சஸ் என்டிஏல பல கட்சிகள் சேர்ந்துருக்கு, அதில் தான் அதிமுக ஒரு கட்சியாக இருக்குது, அவ்வளோதான். இது இங்கே வந்து திமுக தலைமையில் இருக்குது, அங்கே என்டிஏ தலைமையில் இருக்குது. இதுதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா அந்த கட்சி உள்வாரத்தில் நான் சொல்ல விரும்பலை. அவங்க போய் ஒரு என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு பேசுகிறாங்க. அது நீங்கள்லாம் பத்திரிக்கையாளர்லாம் பார்க்குறீங்க, டிவியில் டிபேட்டில் பார்க்குறேன், என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. நிச்சயம் தலைவர் தளபதியார் தலைமையில் இருந்திருக்க திமுக கூட்டணி இந்த முறையும் வெற்றி பெறும்.